ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வயசு அதிகரிக்க அதிகரிக்க எலும்புகள் பலவீனமாகி மூட்டு வலி ஏற்பட்டு நடக்கக்கூட சிரமப்படுறீங்களா? டேப்லெட் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் வலி சரியானது போல் இருந்துட்டு திரும்ப வலிக்குதா? காலையில் இந்த கஞ்சியை குடித்தா போதும், மூட்டு வலி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு கஞ்சியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கஞ்சி என்னன்னா, அதுதான் பார்லி கஞ்சிங்க. இன்றைக்கி நம்மள பலருக்கும் பார்லி அப்படின்னா என்னன்னு கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய பாரம்பரியத்தோடு தொடர்புடைய ஒரு தானியம் தான் பார்லி. வயசானவங்களுக்கு ஏற்ற ஒரு உணவுன்னு கூட பார்லியை சொல்லலாம். கோதுமை வகையை சேர்ந்தது தான் இந்த பார்லி. 60 வயசுக்கு மேலே வரக்கூடிய செரிமான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வலி வீக்கத்தை கூட இந்த பார்லி குறைச்சிரும். எலும்புகளை வலுப்படுத்தும். 60 வயசுக்கு மேலே வரும்ல அந்த மூட்டு வலி, இடுப்பு வலியை சரி பண்ணுறதுக்கு பார்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 60 வயசுக்கு மேலே மூட்டு வலி ஏன் வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாமா? வயசு ஆகிறப்ப கால்சியம் சத்து அப்படிங்கிறது இயல்பாகவே குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் எலும்புகளில் தேய்மானம் ஏற்பட தொடங்குறதுனால மூட்டு வலி வருது. இதுதான் ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, வெயிட்டு, அதாவது உடல் எடை அதிகமாகும்ல, அப்போ மூட்டு வலி, கால் வலிலாம் தன்னால் வந்துடும். ஏன்னு பார்த்தோன்னா, நம்ம நடக்கிறப்ப நம்ம உடம்போட மொத்த வெயிட்டும் கால்களில் இறங்க ஆரம்பிக்கும். இதனால கால்களுக்கு ஒரு விதமான ப்ரெஷர் ஏற்படும். அதனால கூட மூட்டு வலி, கால் வலிலாம் வரலாம். மூட்டு வலியை படிப்படியாக குறைக்கக்கூடிய இந்த கஞ்சியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா கட்டாயமாக இதை நீங்களே எடுத்துக்க ஆரம்பிப்பீங்க. இந்த பார்லி கஞ்சியில் பீட்டா குளுக்கோன் அப்படிங்கிற பண்பு இருக்குது. இது என்ன பண்ணுன்னா வலியை குறைக்கும். மெக்னீஷியம் கூட இருக்குது. இது தசைகளை வலுப்படுத்தும். இதில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் இருக்குல்ல, அது எலும்புகளை வலுவாக்கும். பார்லி கஞ்சியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, அது நல்ல செரிமானத்துக்கு உதவுது. மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க படக்கூடிய பெரிய பிரச்சனைகளில் ஒன்றுனா இந்த மலச்சிக்கலை சொல்லலாம். மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறதுக்கும் பார்லி கஞ்சி உதவியாக இருக்கும். இரும்பு சத்து இருக்கிறதுனால இரத்த சோகை வராமல் தடுத்துக்கலாம். சோர்வையும் குறைக்கும். இந்த பார்லி கஞ்சியை வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு 10 நன்மைகள் கிடைக்கும். அது என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், மூட்டு வலி படிப்படியாக குறையும். ஏன்னா பார்லியில் இன்ஃப்ளமேஷன் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பண்புகளும் இருக்குது. செகண்ட் ஒன், காலையில் எழுந்திருக்கிறப்ப ஏற்படும்ல அந்த உடல் வலியை குறைக்கும். தேர்ட் ஒன், உடல் எடையை கட்டுக்குள் வச்சுருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன், உடல் எடை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வெயிட்டு ஃபுல்லாக கால்களில் இறங்கி அதனால மூட்டு வலி ஏற்படலான்னு. நீங்கள் பார்லி கஞ்சி எடுக்கிறப்ப தன்னால் உங்களோட உடல் எடை கட்டுக்குள் வந்துடும். அதனால மூட்டு வலியும் வராமல் தடுத்துக்கலாம். ஃபோர்த்து ஒன், சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கும். ஃபிஃப்த்து ஒன், மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். சிக்ஸ்த்து ஒன், உடலில் ஏற்படுள்ள அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். கோடை காலத்தில் கடும் வெயிலால் நம்ம பாதிக்கப்படுவோம். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த பார்லி கஞ்சி எடுத்துக்கலாம். முழங்காலில் ஏற்படுள்ள அந்த வீக்கத்தை கூட குறைச்சிரும். செவன்த் ஒன், இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி தரும். அதாவது நம்ம உடம்புல ஏற்படுள்ள அந்த சோர்வை குறைக்கும். எய்த்து ஒன், இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவும். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பார்லி கஞ்சி உதவுது. ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கவும் உதவும். நைன்த்து ஒன், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துரும். 10th ஒன், நல்ல தூக்கத்தை கொடுக்கும். வயசானவங்களுக்கு ஏற்படக்கூடிய தூக்கமின்மை பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு பார்லி கஞ்சி அப்படிங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். பார்லி கஞ்சி அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிறப்ப உங்களோட மூட்டு வலி சரியாகிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த 10 பிரச்சனைகள் வராமையும் நீங்கள் தடுத்துக்கலாம். இவ்வளவு ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு அள்ளி தரக்கூடிய பார்லி கஞ்சி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? பார்லி கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள்: பார்லி 1/2 கப், தண்ணி 4 கப்பு. நீங்கள் எந்த கப்பில் பார்லி அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் தண்ணியும் அளக்கணும். இந்த பார்லியை 8லேருந்து 10 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக ஊற வைக்கணும். நீங்கள் நைட்டு கூட ஊற வச்சிடலாம். நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் இந்த கஞ்சி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
அடுப்புல பாத்திரத்த வச்சு, அதுல இந்த பார்லியையும், நம்ம ஊத்தி வச்சிருக்கோம்ல, இந்த தண்ணியையும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. இத வடிகட்டிட்டு, நீங்க வாய் பொறுக்குன சூட்டுக்கு அப்படியே குடிக்கலாம். இதுல நீங்க சால்ட்டோ, சுகரோ, பாலோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. அப்படியே குடிச்சிரணும். அதுவும் காலையில வெறும் வயித்துல எடுத்துக்கிறப்ப, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். 14 நாட்கள் நீங்க இத தொடர்ச்சியா எடுக்கிறப்பயே, உங்களோட மூட்டு வலி படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இத நீங்களே உணர முடியும். யாரெல்லாம் இந்த பார்லி கஞ்சிய தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துரலாமா? சிவியரா கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, உங்க டாக்டர்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா இந்த பார்லி கஞ்சிய எடுத்துக்கலாம். பார்லி சாப்பிட்டா உங்களுக்கு அலர்ஜி வரும்னா, நீங்க இந்த பார்லி கஞ்சிய அவாய்ட் பண்ணிறது நல்லது. நாள்பட்ட நோய்களுக்காக நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்களே உங்க டாக்டர்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா இந்த பார்லி கஞ்சிய எடுத்துக்கலாம். இந்த வீடியோல வயசானதுக்கு அப்புறமா நமக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலிய தவிர்க்கிறதுக்கு இப்பயிலிருந்தே எடுத்துக்கக்கூடிய ஒரு பார்லி கஞ்சியை பத்தி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.